ப்ரெடிக்ஷன்னா அப்படி இப்படி ஆகாதான். அதுக்காக வந்து வன்முறையில யாரும் இறங்கக்கூடாது. கெட்ட கெட்ட வார்த்தையில கண்டமேனிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நானும் பார்க்குறேன். சரி நம்ம பாய்ஸ் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அனுப்புறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, சிஎஸ்கே பாய்ஸ் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்க மேட்ச் அப்போ அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நியாயமான மேட்டரு. அதே மாரி மும்பை இண்டியன்ஸ், ஹெச்ஆர்எஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு குஜராத்துக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது. இதுல வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிப்பானுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா, கொஞ்சம் மிஸ்ஸிங்ஸ் ஆயிப்போச்சு. அந்த காரணத்தினால சம்மந்தமே இல்லாம ஒரு சிஎஸ்கே ஃபேனு, ஒரு மும்பை ஃபேனு, கேகேஆர், ஹெச்ஆர்எஸ் எல்லாம் கிளம்பி வந்துட்டானுங்க. எல்லாரும் சேர்ந்து அடிச்சா எங்க போறது? பிரெடிக்ஷன் பண்ணாதேங்கிறீங்க. சரி பிரெடிக்ஷன முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு குரூப் கிளம்பி வந்து, "பாஸு இந்த மாரி ஃபைனல்ஸ்ல குஜராத்து தோத்துரும். அதாவது ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு பிரெடிக்ஷன் பண்ணுங்க. ஜிபே பண்ணி விடுறேன்னு" ஒரு குரூப் கிளம்பியிருக்கிறாங்க. இந்த மாரி பணம் வாங்கிட்டு பிரெடிக்ஷன் பண்றதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. அதே மாரி யாரோட மிரட்டலுக்கும், உருட்டலுக்கும் அஞ்சப் போவது கிடையாது. அஞ்சவும் மாட்டேன். ஃபைனலின் பிரெடிக்ஷனை கணித்து நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, அ ஆஸ்ட்ரானமி எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் சொல்லப் போறோம். சும்மா வந்து போற போக்குல சொல்லிட்டு போவோம். அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த சந்திர கிரகணம் ஜூபிட்டர் பக்கத்துல இருக்கா? புளூட்டோ பக்கத்துல ஏதாவது ஷேக்கிங் தெரியுதா? அப்படிலாம் பார்த்து தான் சொல்வோம். அதெல்லாம் வந்து போய் நான் ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு வரேன்.